வணக்கம். சா மீடியா மற்றும் ரஞ்சித் சுவாசா அனலிட்டிக்ஸ் நிறுவனத்துடன் இணைந்து நடத்தும் 2026 தேர்தலுக்கான கருத்து கணிப்பு முடிவுகள். இந்த 2026 தேர்தல் கருத்து கணிப்பு முடிவுகளை நாம் பார்க்கும் முன் 2021 திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரு கட்சிகளும் வென்ற தொகுதிகளை நாம் பார்க்கலாம். திமுக மற்றும் அதனுடைய கூட்டணி மொத்தம் 234 தொகுதியிலும் போட்டியிட்டு 159 தொகுதிகளை வென்றுள்ளது. அதே போல அதிமுக மற்றும் அதன் கூட்டணிகள் 75 இடங்களை பெற்று வென்றுள்ளது. எதிர்க்கட்சியாக அதிமுக தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி இருக்கின்றார். திமுக M.K. ஸ்டாலின் முதல்வர் பொறுப்பை ஏற்று தமிழகத்தை ஆண்டு கொண்டு இருக்கின்றார். 2021 குளத்தூர் தொகுதியில் இன்று திமுக வெற்றி பெற்றுள்ளார். இந்த 2026 அதே தொகுதியில் போட்டியிடுவார் என்று கட்சி மேலிடம் தெரிவித்துள்ளது. 2021 61 இடங்கள் கூடுதலாக பெற்று ஸ்டாலின் ஆட்சியை கைப்பற்றியிருந்தார். ஓட்ஸ் சதவிகிதம் 6.3% கூடுதலாக பெற்று ஆட்சியை திமுக கைப்பற்றியுள்ளது. 45.7% மற்றும் அதிமுக 39.29% பெற்று தோல்வி அடைந்திருந்தது. கடந்த தேர்தலில் திமுக 38% வாக்குகளும் அதிமுக 33.5% வாக்குகளும், நாம் தமிழர் கட்சி 6.6% வாக்குகளும், அதாவது நாம் தமிழர் கட்சி 3வது பெரிய கட்சியாக தமிழகத்தில் தற்போது வரை அதனுடைய வாக்கு வங்கியை வைத்து நிரூபித்துக் கொண்டிருக்கின்றது. காங்கிரஸ் 4வதாக 4.3%, பாமக 3.8%, விடுதலை சிறுத்தைகள் கட்சி 1%, மற்ற சிறிய கட்சிகள் 19.4% ஓட்டுகளை பெற்றுள்ளார்கள். அதே போல நோட்டோ 0.7% ஓட்டுகளை பெற்றுள்ளது. 2021 இருந்த அதே கூட்டணி கட்சிகளே இப்பொழுது 2026 தேர்தலை சந்திக்கின்றது. அதில் எந்த விதமான கருத்து வேறுபாடும் அந்த கட்சிகளுக்குள் தற்போது வரை இல்லை. எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக மற்றும் அதிமுகவுடன் கூட்டணியில் பாஜக, பாமக, ஒரு சில சிறிய கட்சிகளும் அதனுடன் கூட்டணியில் நீடிக்கின்றது. அதே போல திமுக தலைமையில் M.K. ஸ்டாலின் திமுக மற்றும் காங்கிரஸ் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, அதே போல மக்கள் நீதி மையம் கூட்டணியில் நீடிக்கின்றது. எந்த கூட்டணியும் இல்லாமல் தற்போது வரை தேர்தலை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். நாம் தமிழர் கட்சியும் இந்த தேர்தலை தனியாகவே கூட்டணி இல்லாமல் இந்த தேர்தலை சந்திக்கப் போகின்றது. 4வதாக விஜயின் பாமக கட்சியும் இந்த தேர்தலை கூட்டணியுடன் அல்லது கூட்டணி அல்லாமல் தனியாக சந்திக்கப் போகிறதா என்பது குறித்து தெளிவான விளக்கம் இதுவரை நமக்கு கிடைக்கவில்லை. தற்போது நம் எடுத்த கருத்து கணிப்பின் அடிப்படையில் தனி கட்சியாகவே கருதி இந்த கருத்து கணிப்பில் கேட்டுள்ளோம். அடுத்த வீடியோவில் 2026 தேர்தல் கருத்து கணிப்பு முதல் தொகுதி திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற தொகுதி. தொடர்ந்து நீங்கள் எங்கள் சேனலை பின்தொடருங்கள். நன்றி, வணக்கம்.